இது ஒரு மோர் கடையிற மெஷின். இதுல அட்டாச் ஆயிருக்க மோட்டார் ரன் ஆகல அப்படின்னு சொல்லி கஸ்டமர் நம்ம கையில கொடுத்திருக்காங்க. காரணம் மோட்டர்ல இருந்து வெளியே வரக்கூடிய வயர் பஸ்ட் ஆகிருக்கு. இந்த வயர் மோட்டரோட எட்ஜ்ல ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால மோட்டர் கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டில் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை சர்வீஸ் பண்ண முடியும். மோட்டர் தாங்கி பிடிச்சிட்டு இருக்க அந்த ஸ்டாண்ட்ல இருந்து மோட்டர் டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். 4 ஸ்க்ரூ தான் கொடுத்திருக்காங்க. சோ ஈஸியா நம்ம மோட்டர் கழட்டியாச்சு. இப்போ அந்த ஸ்டாண்ட்ல இருந்து மோட்டர் தனியா பிரிச்சாச்சு. இப்போ இந்த மோட்டர் கப்ப நம்ம கழட்டி ஆகணும் அப்படிங்கிறதுனால அதுல போட்டிருக்கக்கூடிய அந்த 4 போல்ட் நட்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த நட்டை கழட்டுறதுக்கு 8ஆம் நம்பர் ஸ்பேனர் தேவைப்படும். இப்போ அந்த 4 போல்ட் நட்டையும் கழட்டது மூலமா கப்பு தனித்தனியா வந்துருச்சு. இப்போ நீங்க விஷுவலா பார்த்தாலே தெரியும் வைண்டிங்க்கு பக்கமா தான் அந்த வயர் பஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கறனால கண்டிப்பா நம்ம இந்த வைண்டிங்ல இருக்க கயிறெல்லாம் கழட்டி ஆகணும். இப்போ ஒரு கத்தியோட உதவி கொண்டு அந்த கயிறெல்லாம் நம்ம அறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஷார்ட் சர்க்யூட் ஆன அந்த இடத்துல அந்த கட்டர் வச்சு வயரை கட் பண்ணி தனித்தனியா எடுத்துடலாம். இப்போ அந்த கோர் கேபிளுக்கு மேல ஒரு ஸ்லீவ் கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்லீவை தனியா ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ விஷுவலா பார்த்தாலே தெரியும் டைரக்டா கோர் கேபிளோட ஃபேஸர் நியூட்ரல் மட்டும் வைண்டிங்கோட டைரக்டா கனெக்ட் ஆகுது. சோ அந்த வயர்ஸோட ஸ்லீவ்ல ரிமூவ் பண்ணாதான் தெரியுது இது அலுமினிய வைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அலுமினியம் கோர்னாலே ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி ஆகணும். காப்பரா இருந்தா கூட சால்டரிங் வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் டேமேஜ் ஆச்சுன்னா. பட் இதுல டேமேஜ் ஆச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னதான் நம்ம லூப் போட்டாலும் வேலைக்கே ஆகாது. மறுபடியும் ஷார்ட் சர்க்யூட் ஆகும், பர்ன் ஆகும். சோ ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ இந்த ரெட் அண்ட் பிளாக் வயர் ஃபேஸர் நியூட்ரல் வயரை டைரக்டா அந்த கோர் லீடோட வச்சு முறுக்கி விட போறோம். முறுக்கிறதுக்கு முன்னாடி காயில இருக்கக்கூடிய அந்த கோட்டிங் கொஞ்சம் எடுத்துடலாம். இப்போ அந்த கோர் மேல இருந்த கோட்டிங் எடுத்தது மூலமா லென்த்தியான லீட் கிடைச்சிருக்கு. இப்போ அதோட ஃபேஸர் நியூட்ரல் வயரை டைரக்டா நம்ம லிங்க் பண்ணி விடுறோம். இந்த கோர்ல இருந்து 2 லீட் தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால ஃபேஸர் நியூட்ரல் 1 ஃபேஸ் 1 நியூட்ரலா கொடுத்து லாக் பண்ண போறோம். இது அலுமினியம் கோர் அப்படிங்கிறதுனால சால்டரிங் போட முடியாது. சால்டரிங் வச்சாலும் நிக்காது. சோ ப்ராப்பரான ஸ்லீவ் வச்சு லாக் பண்ணி ஆகணும். இப்போ ஃபேஸர் நியூட்ரல் வயருக்காக தனித்தனி ஸ்லீவ் போட்டு லாக் பண்ணிட்டோம். தென் பெரிய ஸ்லீவ் போட்டு அந்த 2 ஸ்லீவையும் நம்ம லாக் பண்ணிட்டு நூலை சுத்தி விட்டு முடிச்சு போட்டா இதோட வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ அசம்பிளி செக்ஷனுக்கு வந்தாச்சு. இதுல ஃபர்ஸ்டா மோட்டரோட பேக் கப் அசம்பிளி ஆகும். கரெக்டா ஹோல் மேட்ச் பண்ணி லாக் பண்ணணும். தென் ஃப்ரண்ட் கப்போட அந்த ரோட்டர் செட்டப்பையும் சேர்த்து வச்சு லாக் பண்றோம். இப்போ ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் 4 போல்ட் நட்டு அதையும் போட்டு ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணா இதோட வேலை முடிஞ்சு போச்சு. முன்னே சொன்ன மாதிரி இதை டைட் பண்றதுக்கு நமக்கு 8mm பாக்ஸ் பண்ண இருந்தா சூப்பரா ஈஸியா ஃபிட் ஆகும். ஷாஃப்ட் ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்க மாதிரி நட்டை டைட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டைட் பண்ணா ஃப்ரீயா ரன் ஆகாது. இப்போ சுவிட்ச் போட்டு ஆன் பண்ணா சூப்பரா ரன் ஆகுது. சோ ஃபால்ட்டை சரி பண்ணிட்டோம் நம்ம. இப்போ மோட்டரை செட் பண்ணிடலாம். ஸ்டாண்டோட அந்த 4 போல்ட் நட்டு சோ அப்படியே வச்சு லாக் பண்ணிடலாம். இந்த மோர் கடையிற மெஷின் ப்ராடக்ட் ஆன்லைன்ல இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு டேக் பண்ணிடுறேன். டிஸ்பிளேல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இப்போ 4 நட்டையும் டைட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்டாண்டை தூக்கி பெடஸ்டல்ல ஃபிட் பண்ணி லாக் பண்ணிட்டோம். மோட்டரோட எட்ஜ்ல ரொம்ப அதிகப்படியான ஷேக் இருந்ததனால தான் அந்த மாதிரி ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டிருக்கு. சோ அந்த வயருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கறனால நான் டேக் போட்டு இந்த மாதிரி ரூட் பண்ணி விட்டுருக்கேன் கேபிளை. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ இந்த சின்ன ஃபால்ட்டுக்காக கம்ப்ளீட்டா மோட்டர் டிஸ்மேண்டில் பண்ணி அசெம்பிள் பண்ணிருக்கோம். இப்போ மோட்டார் சூப்பரா ரன் ஆகுது. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க நம்புறேன். அவ்வளவுதான், இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.